ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த சேனலை முதலாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணி விடுங்க. ஈஸியான சுவையாக நாம் மீன் குழம்பு செய்வது எப்படின்னு பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாங்க. துருவி வச்சுருக்க தேங்காய், மிளகுத்தூள், மல்லித்தூள், மஞ்சள், சின்ன சீரகம், பெருஞ்சீரகம், பெரிய வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி சேர்த்துருக்கேங்க. இஞ்சி உங்கள் விருப்பம் தாங்க. தேவைன்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா வேண்டாங்க, ஸ்கிப் பண்ணி விட்டுக்கோங்க. மண் சட்டியை அடுப்பில் வச்சுங்க, கொஞ்சம் சூடாகட்டுங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் அதிகமாக சேர்க்காண்டாங்க, கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. வெங்காயத்தை சேர்க்கலாங்க. வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயத்தில் நிறம் மாறுங்க. தக்காளி சேர்த்துக்கலாங்க. பச்சை மிளகாய் நீள்வாக்கில் வெட்டி போட்டுக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நான் வெயிலில் கருவேப்பிலை நல்லா காய வச்சு எடுத்த கருவேப்பிலை தாங்க போடுதேங்க. நல்லா காய வச்ச கருவேப்பிலை தாங்க, உங்ககிட்ட இருந்தால் போட்டுக்கோங்க. ஏன்னா லாஸ்ட்டு ஃபைனலில் நம்ம ஃப்ரெஷ்ஷான கறி லீஃப் தாங்க சேர்க்க போகிறோம். சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க பூண்டை சேர்க்கலாங்க. முழு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. பொடி வேண்டாங்க, முழு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. அப்போந்தாங்க நம்ம இன்றைக்கி வைக்கிற மீன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். பெருஞ்சீரகம் போட்டு வச்சுங்க, நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நாம் எடுத்து வச்சுருக்கிற மசாலாவை சேர்த்துட்டோங்க, நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கிளறி விட்டுக்கோங்க. தேவைக்கேற்றவாறு உப்பு சேர்த்துக்கோங்க. புளி தண்ணி சேர்த்துட்டோங்க. நம்ம மீன் குழம்பு எடுக்க போகிற மீனும் கூட நல்லா டேஸ்டியான மீனுங்க. சாப்பிடும்போது நல்ல சாஃப்டாக இருக்கக்கூடிய மீன் தாங்க. மீனை சேர்த்துட்டோங்க. அந்த மசாலா ஃப்ளேவரில் சேர்த்துட்டோங்க. இப்போ இதை ஒரு பரந்த கரண்டியை வச்சு மெதுவாக கிண்டி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டோங்க. பாலெல்லாம் நம்ம சேர்த்துட்டோம், கொதிக்குதுங்க. மீனெல்லாம் நல்லா வெந்திருக்குங்க. கறி லீஃப் சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான்.